வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோவில்ல பூசாரி கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா அம்மனோட கழுத்துல இருக்கிற தாலியை காணும். அதை பார்த்ததும் அவரு ரொம்ப அதிர்ச்சியாகி ஊர் மக்கள் எல்லாருமே கூப்பிடுறாரு. ஐயோ, ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. என்னையாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அம்மனோட கழுத்துல இருக்கிற தாலியை காணும் அப்படின்னு ஐயர் சொல்றாரு. அதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இந்த ஊருக்கு இவ்வளவு பெரிய அநியாயமா அப்படின்னு. அப்ப முத்துவ சிவனாண்டி அந்த இடத்துக்கு பாத்தீங்களா, இப்படி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்குதான் இந்த ஒரு குடும்பத்தோட பிரச்சனைக்காக கோவில் கும்பாபிஷேகத்தை தள்ளி போட வேணாம்னு சொன்னேன். ஒண்ணு, நீங்க கோவில் கும்பாபிஷேகத்தை அவரால் நடத்த முடியும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். இல்ல அவரால் நடத்த முடியல அப்படின்னா அவர்கிட்ட அந்த பொறுப்பை திருப்பி வாங்கிடணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் ஒரு குடும்பத்தோட பிரச்சனைக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயர் சொல்றாரு, இங்க பாரு முத்து, நீ ஒண்ணு இந்த ஊருக்காரன் கிடையாது, அடுத்த ஊருக்காரன். நீ இங்க அதிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சேதுபதி ஐயா எங்களுக்கும் குடும்பம் மாதிரிதான். அவரோட குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு சமம். அவர் இந்த ஊருக்காகவும் எங்களுக்காகவும் எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நன்றி இருக்கு. நீ தேவையில்லாம அவரை பத்தி ஏதாவது பேசி நீ வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொன்னதும் முத்து ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி முத்து கிட்ட, சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இரு. அந்த தாலியை நம்ம தானே எடுத்தோம், கொண்டு போய் நம்ம பத்திரமா ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கோம். அதை யாராலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கொஞ்ச நேரத்துல அதுவே பெரிய பிரச்சனையா வரும். பெரிய பிரச்சனையா வந்த பிறகு அந்த டிரைவர் பையன் இவங்க எல்லாருக்கிட்ட என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு பாப்போம். நீ சத்த அமைதியா இரு சித்தப்பா. நீ முன்னாடி போய் பேசி நீயே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஐயர் சொல்றாரு, சரி போயிட்டு சேதுபதி ஐயா குடும்பத்துல உள்ளவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும்ல அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேதுபதி வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம தாத்தா உட்கார்ந்துருக்காரு, தாத்தாவும் பாட்டியும். அப்போ அவங்க போயிட்டு, இங்க பாருங்க ஐயா, ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேதுபதி கேக்குறாரு, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா, நம்ம கோவில்ல அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை யாரோ திருடிட்டாங்க. காலையிலேயே பூசாரி போயிட்டு கதவை திறந்து பாத்திருக்காரு, பார்த்தா அந்த தாலியை காணும். இது கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சரி இருங்க, நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராவே கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் சொல்லி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவர் என்கிட்ட செய்தியை சொன்னார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு யாரு சம்பந்தம் இருந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, ஐயரே, சேதுபதி ஐயா, இப்ப என்ன பண்றது? அம்மனோட கழுத்துல இருக்கிற தாலி காணாம போனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பேசாப்ல அதிகாரிங்க கிட்ட சொல்லிடுவோமா? ஆனா அதிகாரிங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த விட மாட்டாங்க. கோவிலை இழுத்து பூட்டிடுவாங்க அந்த தாலியை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதனால நம்ம ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னையா பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த தாலியை காணும்ல, நானே அதை கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு ஐயர் சொல்றாரு, தம்பி, உங்க மேல இங்க எல்லாருக்குமே முழு நம்பிக்கை இருக்கு தம்பி. சாயந்தரத்துக்குள்ள இந்த தாலியை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சிவனாண்டி இத பார்த்துட்டு, இவன் இப்படி அலைய விட்டாதான் அங்க ரேவதிக்கு நடக்க போற நலங்குல அவன் வரமாட்டான், இதானே நமக்கு வேணும், இவன் இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப ஹீரோ எங்க பார்த்தாலும் இளையிறாரு. பார்த்தா எந்த இடத்துலயுமே அவருக்கு ஒரு குழு கூட கிடைக்கல. அப்ப நம்ம ஹீரோ எதேச்சியா ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ஹீரோ நினைக்கிறாரு, எதுக்கு கோவிலுக்கு பயத்தில் பக்கத்துல இந்த மாதிரி குழி தோண்டி இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ லைட்டா நோண்டி பாக்குறாரு. அப்ப ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது. அப்ப ஹீரோ இன்னும் தோண்டி பாக்குறாரு. பார்த்தா உள்ளார அம்மனோட தாலி இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அந்த தாலி அப்படியே கையில எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா கோவிலுக்கு வராரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரேவதிக்கு நலங்கு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்க. ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, என்னடி உன் முகமே கொஞ்சம் கூட சரியில்லை, உனக்கு நலங்கு வைக்க போறாங்க,
ஆனா உன் முகமே சரியில்லையே ஏண்டி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அக்கா சும்மா இருக்கா. ரோகிணி சொல்றாங்க, ரேவதி உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. உன் மனசுல அந்த எம்டி சார் தான் இருக்காரு. நீதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி என்ன பண்றது அப்படின்னு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப கூட என் அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா நீ தான் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா சும்மா இருக்கா. நான் எப்படிக்கா அம்மா கிட்ட வேண்டான்னு சொல்ல முடியும். அம்மா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க அக்கா. இந்த குடும்பம் என்ன சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களே இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசத்தனி நீ பாட்டுக்கு ஏதாவது சொன்ன அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டாங்க அக்கா. குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீ சும்மா இருக்கா அப்படின்ட்டு. ரோகிணி சொல்றாங்க, ஏய் அந்த கார்த்தி எப்படி பேரணும் அதே மாதிரி உன் எம்டி கார்த்தியும் தாத்தாவுக்கு பேருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவரும் உனக்கு முறப்பையனா தான் வருவாரு. அவரையும் கல்யாணம் பண்ணா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்தான். யோசிச்சு பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா சும்மா இருக்கா அப்படின்ட்டு. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ரோகிணி டக்குன்னு எதுவும் பேசாம அமைதியாகிடுறாங்க. ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி ரேவதி கிட்ட சரி போ அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில அனுப்பிட்டு, ரோகிணி ஒரு நிமிஷம் நெல்லு. ரோகிணி சொல்றாங்க, சொல்லுமா. ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு அவகிட்ட ஏதாவது சொல்லி அவ மனசை கலைச்சு இந்த கோவில் இந்த நலங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு அப்படி ஏதாவது பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ரேவதி எந்த அளவுக்கு அந்த கார்த்திய விரும்பினா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவளுக்கு இப்ப பழைய ஞாபகம் இல்ல. அவளுக்கு இந்த பழைய ஞாபகம் இல்ல அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்தி எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க. அம்மா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. ரேவதிக்கு மட்டும் பழைய ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை மொத்தமா வெறுத்துருவாமா. சொல்றத கேளுங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரோகிணி, இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இத பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே ரேவதியும், உங்ககிட்ட இதுக்கப்புறம் சொல்லி எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ரேவதிய இனிமே அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு நம்ம ரோகிணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ரேவதியோட மனச கலைக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் ரேவதிய நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட அந்த தாலியை கொடுக்குறாங்க. இந்த தாலி அந்த மரத்துக்கு கீழே புதைஞ்சிருந்துச்சு. நைட்டு யாரோ இந்த தாலியை எடுக்க என்னை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு. இத கேட்டதும் தாத்தா சொல்றாரு, என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா தாத்தா, நேத்து நைட்டு நான் கோவிலுக்கு எதேர்ச்சியா வந்தேன். அப்பதான் நடந்த விஷயத்த பார்த்தேன். யாரோ கோவில் பக்கத்துல வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே பக்கத்துல எல்லாம் லைட் அடிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு பயந்து எவனோ ஒருத்தன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மரத்துக்கு கீழே இந்த நகையை ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கான். நல்ல வேளை அந்த கடவுள் எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. தாத்தா சொல்றாரு, ஐயா உனக்கு எப்பவுமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கியா? அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்க. சரியா, கொண்டா தாலி அப்படின்ட்டு நேரா தாலியை வாங்கி ஐயர்கிட்ட கொடுக்க அவரு அந்த தாலிய அம்மன் சிலைக்கு மறுபடியும் போட்டு விட்டுட்டு பூஜை பண்றாரு. ஹீரோ நேரா அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா ரேவதிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நலங்கு நடக்க போகுது. நான் இங்க ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எனக்கு பதிலாதான் நீங்க இருக்கீங்களே. நான் போயிட்டு வரேன் தாத்தா. நான் தான் ரேவதிக்கு நலங்கு வைக்கணும். அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஆமையா பேராண்டி, நீ தான் ரேவதிக்கு நலங்கு வைக்கணும். நீ கிளம்பியா அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. வில்லன் இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வில்லன் நேரா அந்த வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லியோட போன் ரீச்சே ஆகல. வில்லன் நினைக்கிறாரு, எப்படியாவது இந்த டிரைவர் பையல இந்த இடத்துல டைவர்ட் பண்ணி அவனை அங்க போக விடாம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல அவன் அங்க போயிட்டு நமக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டானே, தாலியையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. ஹீரோ நேரா ரேவதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி ஹீரோ வர்றதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. எம்டி சார் மாதிரி இருக்கு அப்படின்னு செம்ம ஹாப்பியா ஓடி சார் வாங்க சார், நீங்க வருவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் இது மாதிரி நீங்க ஒர்க்குக்கு வரலையா, அதான் என்னாச்சு அப்படின்னு கேட்க வந்தேன்.
அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் இது மாதிரி எனக்கு நலங்கு சார், அதனாலதான் சார் என்னால வர முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல, உங்களுக்கு நலங்கா, நானும் வந்து கலந்துக்கிடலாமா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஏன் சார் நீங்க கலந்துக்க கூடாது, அதெல்லாம் நீங்க வரல, வாங்க சார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் செம ஷாக் ஆகுறாங்க, இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு. அப்போ அந்த வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவன் இங்க என்ன பண்றான், இவன் எப்படி வந்தான் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் இவன் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன, கடைசியில பார்த்தா இவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான், என்னடி இது அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதான்க்கா எனக்கும் தெரியல, இவன் எப்படி வந்தான் அப்படின்னு எனக்குமே இன்னும் புரியலக்கா, இருக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ண, அவரு ஃபோன் அட்டன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் தாலிய கொண்டாந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இதான் காரணமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப வழக்கம் போல அந்த மருதுவை அந்த இடத்துல இருந்து அனுப்பணும், மருதுவை எப்படி இந்த இடத்துல இருந்து அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அவனை அந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, மருதுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ற மாதிரி பண்ணி, மருது வந்துட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் அந்த இடத்துக்கு வராரு, வந்துட்டு அந்த நலங்கா ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, சரி நலங்கு வைக்கிறதுக்கு எங்க இந்த பொண்ணை கட்டிக்க போற பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அவரு ரொம்ப நேரமா எங்க போனாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பையனோட முறை பையன் தான், இந்த பொண்ணோட முறை பையன் தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நலங்கு வைக்கணும், கடைசி நேரத்துல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கணக்கு கிடையாது, கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்களும் ரொம்ப நேரமா அவர் வந்துருவாருன்னு தான் சொல்றீங்க, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு போன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மருது போன் எடுக்கவே இல்லை. நேரா கலா கிட்ட போயிட்டு, கலா, உன் அண்ணன் கடைசி நேரத்துல எங்கதான் போனான். அதுக்கு கலா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் தான் இதுக்கு காரணமா இருப்பானோ அப்படின்னு தோணுது, ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இரு, நான் போய் சமாளிக்கிறேன் அப்படின்னு. நேரா ஐயர்கிட்ட போயிட்டு, ஐயரே, அவர் எங்க போனாருன்னு தெரியல, அம்மா முறைக்கு நான் வந்துட்டு நலங்கு வைக்கவா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நலங்கு வைக்க வேண்டியது வந்துட்டு இந்த பொண்ணோட முறப்பையன் தான் நலங்கு வைக்கணும், அதுல எந்த வித மாற்றம் இல்லை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஐயரே, இந்த நிக்கிறாரே இந்த தம்பியா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு முறையில தான் வரும், இவரு வைக்கலாம்ல அப்படின்னு. உடனே ஐயர் சொல்றாரு, வைக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி மனசுக்குள்ள. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரிக்கு நேரா ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம காண்டாகுறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நலங்கு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ஐயர் சொல்றாரு, முறப்பையன் நலங்கு வச்சாச்சு, அவ்வளவுதான், இனிமே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை முடிக்கிறாரு. அதே நேரத்துல மருது அந்த இடத்துக்கு வராரு. மருது கேக்குறாரு, நலங்கு வச்சாச்சா அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, கடைசி நேரத்துல நீ எங்கதான் போய் தொலைவ அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு, மேடம், வழக்கம் போல என்னை இந்த நேரத்துக்கு வரவிடாம தடுத்துட்டாங்க, நான் என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.